வணக்கம் நேயர்களே. நடிகர் திலகம் நடிப்பு பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுபவர்தான் சிவாஜி கணேசன். தனது வாழ்நாளின் கடைசி கட்டத்தில் உறக்கமாக பேசிய வார்த்தைகள் குறித்து இயக்குனரும் தயாரிப்பாளருமான கலைப்புலி தானு கூறியுள்ளாராம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகரில் முக்கியமானவர்தான் சிவாஜி கணேசன். 1952ஆம் ஆண்டு கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் கருணாநிதி வசனத்தில் வெளியான பராசக்தி படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமான சிவாஜி கணேசன் முதல் படத்திலே தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியதோடு பலரின் பாராட்டுகளையும் பெற்றிருந்தாராம். அதனைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி நட்சத்திரமாக உருவெடுத்த சிவாஜி கணேசன் பல வரலாற்று படங்களில் நடித்துள்ளாராம். மேலும் கிளாசிக் சினிமாவின் முன்னணி இயக்குநர்கள் பலரின் இயக்கத்தில் பல வெற்றி படங்களில் நடித்த சிவாஜி ஒரு கட்டத்திற்கு மேல் ரஜினிகாந்த், கமலஹாசன், சத்யராஜ் உள்ளிட்ட நடிகர்களின் படங்களில் முக்கியத்துவம் உள்ள கேரக்டரில் நடிக்க தொடங்கினாராம். அந்த வகையில் இவர் நடித்த ஜல்லிக்கட்டு, தேவர் மகன், படையப்பா, பூப்பறிக்க வருகிறோம், ஒன்ஸ் மோர் உள்ளிட்ட பல படங்கள் பெரிய வெற்றி படங்களாக அமைந்துள்ளதாம். தன் வாழ்நாளின் கடைசி வரை நடித்து கொண்டிருந்த சிவாஜி கணேசன் தயாரிப்பாளர் இயக்குனர் கலைப்புலி தானு மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தாராம். அவரை அன்புடன் புலி என்று அழைக்கும் சிவாஜி ஒரு முறை தனது வீட்டில் மதிய உணவு சாப்பிடுவதற்காக தானுவை அழைத்துள்ளாராம். இந்த அழைப்பை ஏற்று தானு அங்கு சென்றபோது, நான் பசியோடு இருக்கிறேன், என்ன இப்படி லேட்டாக வர, சாப்பிடு என்று அன்போடு கூறிய சிவாஜி சாப்பிட்டு முடித்தவுடன், புலி என்ன இருந்தாலும் மனசு சாதாரணமாக இல்லை, என் பேத்தியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கையா. அப்போது அவரது பேத்தின் கணவர் சுதாகர் சிறையில் வந்துள்ளாராம் என்று உறக்கமாக பேசியுள்ளாராம். மேலும் இப்படி கஷ்டத்துடன் நான் எதுக்கையா வாழணும், எங்கள் அண்ணன் எம்ஜிஆர் நல்ல பேரோடு போய்விட்டார், பேர் புகழ் செல்வம் செல்வாக்கோடு போய்விட்டார், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், மனசு கஷ்டமாக இருக்குது புலி, சரி நீ போயிட்டு வா என்று தானுவை அனுப்பி வைத்த சிவாஜி கணேசன் அடுத்த 15 நாட்களுக்கு பிறகு மரணமடைந்துள்ளாராம். இந்த தகவலை கலைப்புலி தானு ஒரு பேட்டியில் கூறியிருந்தாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.